ஊழலுக்கு புது முகமூடி ஜெராக்ஸ் கடை. கோவை சூலூர் ஆர்டிஓ அலுவலகத்தில் புதுமையோ புதுமை. நாங்கள் லஞ்சம் வாங்குவதை நிறுத்தவே மாட்டோம். புதுமையான விதிகளை கையாள்வோம். ஆர்டிஓ ஊழியர்கள் சவால் அரசுக்கு. கோவை மாவட்டம் சூலூர் பகுதியில் அமைந்துள்ள ஆர்டிஓ அலுவலகத்தில் நடக்கும் ஊழல் குறித்த அதிர்ச்சி வீடியோ ஒன்று வெளியாகியுள்ளது. ஆர்டிஓ அலுவலக அருகில் ஜெராக்ஸ் கடை ஒன்றை அமைத்து அதற்கு ஆட்களை பணி அமர்த்தி மறைமுகமாக லஞ்சம் வசூலிக்கப்படுவதாக அந்த வீடியோவில் பதிவாகியுள்ளது. லஞ்சம் வாங்குவதற்காகவே புதிய யுக்திகளை கையாளுகிறார்கள். ஜெராக்ஸ் கடை என்ற பெயரில் கமிஷன் வாங்குகிறார்கள். ஏழை மக்கள் அதிக கட்டணம் கொடுத்து அவதிப்படுகிறார்கள் என பொதுமக்கள் கொந்தளிக்கின்றனர். ஆர்டிஓ அலுவலகங்களில் இந்தியன் பட பாணியில் இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. சூலூர் மட்டுமல்லாது தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து ஆர்டிஓ அலுவலகங்களிலும் ஜெராக்ஸ் கடைகளை வைத்து லஞ்சம் பெறுவது வாடிக்கையாகிவிட்டது. இவர்களுக்கு அரசு வழங்கும் சம்பளம் போதாது என்று இப்படி ஒரு கேவலமான யுக்தியை கையாளும் ஆர்டிஓ அலுவலக ஆய்வாளர் உள்ளிட்ட அனைவரும் மீதும் லஞ்ச ஒழிப்புத்துறை மற்றும் கோவை மாவட்ட நிர்வாகம், ஆட்சியர் தலையிட்டு லஞ்சத்தை ஒழிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். புதிதாக பொறுப்பேற்றுள்ள ஜோசப் விஜயிலான தமிழ்நாடு அரசு ஊழல் இல்லா அரசாக செயல்படும் என்று மார்தட்டிக் கொண்டிருக்கும் வேளையில் இதுபோன்ற அரசு அதிகாரிகளை பணி நீக்கம் செய்து அவர்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்து கைது நடவடிக்கை மேற்கொண்டால் மட்டுமே ஊழல் லஞ்சத்தினை ஒழிக்க முடியும். நடவடிக்கை எடுப்பாரா தமிழக முதல்வர் ஜோசப் விஜய்? பொறுத்திருந்து பார்ப்போம்.